வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கையல் சீரியல் பெரிய மாற்றம், மறைந்த சுபாஷினியின் இடத்தை பிடித்த ரோஜா சீரியல் நடிகை, இனிதான் பிரச்சனை. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சன் டிவியில் ஹிட் தொடர்களில் ஒன்றாக தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் கையல் சீரியல் கடந்த சில மாதங்களாகவே கதைக்கு மட்டுமல்ல, திரைக்கு பின்னாலான ஒரு வேதனையான சம்பவத்தில் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. அந்த சீரியலில் தீபா என்கிற கதாபாத்திரத்தில் நடித்திருந்த நடிகை சுபாஷினி திடீரென உயிரிழந்த சம்பவம் சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஆழ்த்திருந்தது. இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து ரசிகர்கள் முழுமையாக வெளியே வராத நிலையில் தற்போது கையல் சீரியலுடைய சுபாஷினி நடித்த கதாபாத்திரத்தில் புதிய நடிகை என்ட்ரி கொடுக்குறாங்க. சன் டிவியில் 2021 முதல் ஒளிபரப்பாகி வரும் கையல் சீரியல் தற்போது 1500 எபிசோடுகளை நெருங்கி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சைத்ரா ரெட்டி, சஞ்சீவ் உள்ளிட்டோர் நடிப்பில் இந்த சீரியலுக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே உருவாகியிருக்கிறது. அந்த சீரியலில் முக்கியமான துணை கதாபாத்திரங்களில் நடித்து வந்த தீபா ரோலில் சுபாஷினி தனது நடிப்பால் கவனம் பெற்று வந்தாங்க. ஆனால் அவங்க ஏப்ரல் மாதத்தில் திடீரென மறைந்த செய்தி வெளியானதுமே கையல் சீரியல் ரசிகர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக மாறியிருந்தது. 36 வயதான சுபாஷினி இலங்கை சேர்ந்தவங்க. நடிப்பு வாய்ப்புக்காக சென்னை வந்து சின்னத்திரை பயணத்தை கட்டி எழுப்பினாங்க. அப்போது வெளியான தகவல் ஒன்று, சென்னையில் ஐயப்பங்காந்தில் உள்ள தங்கி வந்த அவங்க உயிரிழந்த சம்பவம் தொலைக்காட்சி வட்டாரத்தை உலுக்கியது. கையல் சீரியல் மூலம் அதிகம் அறிமுகமான சுபாஷினி திடீர் மறைவுக்கு பிறகு அவருடைய ரசிகர்கள், அவருடன் நடித்த நடிகர்கள் சமூக வலைதளங்களில் உருக்கமான அஞ்சலிகளை பகிர்ந்தாங்க. அவங்க நடித்த கடைசி காட்சிகள், புகைப்படங்கள், பழைய வீடியோக்கள் என பல பதிவுகள் அப்போது வைரலாகியது. இந்த சீக்கிரம் போய்விட வேண்டியவரா என்ற வருத்தத்தை ரசிகர்கள் வெளிப்படுத்தினாங்க. அந்த துக்கமான சூழ்நிலைக்கு பிறகு கையல் சீரியலில் தீபா கேரக்டரில் இனி என்ன ஆகும் என்ற கேள்விக்கு ரசிகர்களிடம் இருந்தது. சில நாட்கள் அந்த கேரக்டர் எல்லாமே குறைவான அளவிலேயே நகர்த்திய நிலையில் இப்போது அதற்கு அதிகாரப்பூர்வமாக புதிய முகம் தேர்வு செய்யப்பட்டது. ரோஜா சீரியலில் அணு கதாபாத்திரங்களை நடித்த விஜே அக்ஷயா தான் இனி கையல் சீரியலில் தீபாவாக நடிக்கிறாங்க. விஜே அக்ஷயா ஏற்கனவே சின்னத்திரை ரசிகர்களுக்கு பரிச்சயமானவங்க. ரோஜா சீரியலில் அவங்களுக்கு கிடைத்த வரவேற்பு காரணமாக அவங்க நடித்த கதாபாத்திரம் ரசிகரிடம் ஒரு நல்ல கவனம் பெற்றது. அதோடு தற்போது சன் டிவியில் ஒளிபரப்பாகிரும் மல்லி, ஆடுகளம் சீரியலில் முக்கிய வேடங்களில் நடித்து வராங்க. கையல் போன்ற சீரியலில் அதுவும் ரசிகர்கள் சென்டிமெண்ட்டாக நினைக்கும் ஒரு கதாபாத்திரத்துக்கு அவங்க வருவது கவனத்தை ஈர்த்துள்ளது. ஆனால் இந்த மாற்றத்தில் ஒரு சின்ன சவாலாகவும் இருக்கிறது. அதில் சுபாஷினி ரசிகர்களுக்கு இருந்த எமோஷனல் கனெக்ஷன். தீபா என்ற பெயர் வந்தாலே கையல் சீரியலுக்கு முதல்ல நினைவுக்கு வரும்போது சுபாஷினி தான். அந்த இடத்துல புதிய நடிகை அக்ஷயா எப்படி பொருந்து போகிறாங்க, அந்த கேரக்டருக்கு அவங்க எப்படி எடுத்து செல்வாங்க, ரசிகர்கள் அவரை எவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்கொள்கிறாங்க என்ற விஷயம்தான் இப்போது உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. கையல் சீரியலில் ஒரு சாதாரணமான நடிகை மட்டுமல்ல, ரசிகர்களுக்கு இன்னும் மறக்க முடியாத சுபாஷினியுடைய இடத்தை யாராலுமே நிரப்ப முடியாது. சுபாஷினி இல்லாத வெற்றிடத்தை விஜே அக்ஷயா எவ்வளவு வெற்றிகரமாக நிரப்பப் போகிறார் என்பது கையல் சீரியல் ரசிகருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த சீரியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.